ஓகே ஓகே சார். ஓகேப்பா, நீ கிளம்பு. என்ன ஓகே? ஓகே சார். பாதமா பகமரீக சரினி சரிகமா சாரினி சதனி பாதமா பகமரிகமா பா கண்மணி, என்ன கண்மணி, நான் கூப்பிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க. பார்த்தா பேசுறது கூட தப்பா? அப்படி இல்ல. அப்புறம் ஏன் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க? சாரி. என்னங்க இது? இங்க நான் ஒருத்தன் ஃபார்மல் ஷர்ட்ல இன் பண்ணிக்கிட்டு பேக்லாம் மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். என்னன்னு கேட்கணும்னு தோணலையா? நான் புதுசாக வேலையில் செஞ்சிருக்கேன் கண்மணி. ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் கம்பெனியில் ஏரியா சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஓ சரி, நான் கிளம்புறேன். என்ன கண்மணி, நான் புதுசாக வேலையில் செஞ்சிருக்கேன்னு சொல்கிறேன், ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணலையா உங்களுக்கு? நான் என்ன உங்களுக்கு விரோதியா? ஏன் இப்படி அவாய்ட் பண்ணுறீங்க? நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் சரவணன். நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற நிலைமையில நான் இல்லை. சாரி கண்மணி, இந்த மாதிரி பார்க்குற இடத்துல விசாரிக்கிறது, சகஜமாக பேசுறது கூட முடியாத அளவுக்கு பாவையிட்டேன். இல்லைனா சாதாரணமாக இருந்து சாதாரணமாக பழகிருந்தா, உன்னை காதலிச்சு தொலைக்காம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. ஒரு சாதாரண அக்கறையை கூட காட்ட முடியாத அளவுக்கு நான் பாவையிட்டேன்ல. இப்ப ஏதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசணும்? தலை எழுத்து, தலை விதி, இதெல்லாம் நான் இப்ப ரொம்ப தீவிரமா நம்புறேன். அதனால உங்க வேலையை நீங்க பாருங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம், வேற ஒரு விஷயம் அம்மா சொன்னாங்க. கேள்விப்பட்டதுலேருந்து மனசே சரியில்லை. போகுதேனனுக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு நடக்குதாமே? கேள்விப்பட்டேன். என்னங்க சர்வசாதாரணமாக சொல்றீங்க? இதுனா சின்ன விஷயமா? அவங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க எது வேணாலும் செய்வாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கணுமா? இது நடக்க விடக்கூடாதுங்க. உங்க வீட்டில் உள்ளவங்க என்ன பண்றாங்க? இதெல்லாம் கேட்கறது இல்லையா? நடந்த தகராறு அவமானம் எல்லாம் பத்தாதா? எங்க வீட்டுல அவங்க சங்காத்தமே வேண்டான்னு ஒதுங்கிட்டாங்க. அந்த வீட்டுல அதை கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் அத்தை மட்டும்தான். அவங்களும் அமைதியாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. வேற யாரு கேட்க முடியும்? என் தலையெழுத்து அவ்வளவுதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். விடுங்க. ஏங்க, அவங்க பண்ற அநியாயத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதா? யார் நிறுத்த முடியும்? கடவுள் தான் நிறுத்தணும். நான் வரேன். பாதமா பகமரீக சரினி சரிகமா சாரினி சதனி பாதமா பகமரிகமா பா உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ சார், ஏதாவது தெரிஞ்சுதா சார்? நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அன்றைக்கே ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் போய் விசாரித்தோம். அங்கே இருந்த கடையில், பெட்ரோல் பங்க், மெக்கானிக் ஷெட், ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் நல்லா விசாரித்து பார்த்துட்டோம். யாரும் பணத்தை எடுக்கலன்னு தான் தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் அவ்வளோ பணம் அதில் இருந்தது யாருக்கும் தெரியலன்னு தான் நினைக்கிறேன். இல்லை சார், சூட்கேஸில் பணம் கொண்டு போயிருக்கார் சார். நாங்கள் துருவி விசாரித்து பார்த்ததில் பணத்தை யாரும் எடுக்கலன்னு தான் தெரியுது. ஆனால் ஸ்பாட்டில் 2 பொண்ணுங்க இருந்திருக்காங்க. பொண்ணுங்களா? ஆமாம், ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டில் அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த 2 பொண்ணுங்களும் தான் அந்த பெரியவரை பக்கத்து டவுனில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. யார் சார் அந்த பொண்ணுங்க? ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டை செக் பண்ணதில் அட்மிஷன் ஷீட்டில் அனிதான்னு கையெழுத்து போட்டிருந்துச்சு. ஆமாம், அனிதான்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? அனிதாவா? அனிதா. இல்லை சார், எங்களுக்கு அனிதான்னு யாரையும் தெரியாது. அந்த 2 பொண்ணுங்களும் பெரியவருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தாங்க, வருத்தப்பட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க கையில் சூட்கேஸ் இருந்ததா நர்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க. சார், அனிதா யாரு? அனிதா அப்புறம்
கூட இன்னொரு பொண்ணு இருந்ததா சொல்றீங்களே, புரியலீங்களே சார். அந்த பொண்ணு பேரு இல்ல சார், அந்த இன்னொரு பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதுன்னா ஏதாவது புரியும். அந்த 2 பொண்ணுங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்திருக்காங்க. அந்த அனிதா இன்னொரு பொண்ணை ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பட் ஏதோ மேகலான்னு கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மேகலாவா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, மேகலான்னு உங்களுக்கு யாராவது தெரியுமா? கொஞ்ச நாள் முன்னாடி மேகலான்னு ஒருத்தி எங்க வீட்டில் வேலை பார்த்தா சார். பெரியவருக்கு பிஏ மாதிரி இருந்தா. அநேகமா அது அந்த மேகலாவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? சென்னையில் இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ அவ சென்னையில் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது சார். சார் ப்ளீஸ் சார், அவளை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க சார். கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, அந்த 50 லட்ச ரூபாயை நீங்க பேங்க்ல இருந்து தானே ட்ராப் பண்ணீங்க? ஆமா சார், நான் தான் போய் பேங்க்ல ட்ராப் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். வெரி குட். அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த கேஷோட சீரியல் நம்பர் முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுங்க. அப்பதான் அந்த பொண்ணுங்களையும் கேஷையும் ட்ரேஸ் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்க சார், நான் பேங்க்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகே, உடனே வாங்கி கொடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. வர சார். வாங்க. என்ன சார், மேகலாவை போய் வேலைக்காரி சொல்லிட்டீங்க? பின்ன என்னையா, 50 லட்ச ரூபாய் போயிடுச்சு. இந்த நேரத்தில் பெரியவரோட வளர்ப்பு மகள் தான் மேகலான்னு சொன்னா, வளர்ப்பு மகள் தானே வச்சுக்கிட்டு போட்டோம் இந்த ஆள் சொல்லிட்டானா என்னையா பண்றது? அதுக்கு தான் அப்படி சொன்னேன். பரவாயில்ல சார், நீங்களும் நல்லா தெளிவாக தான் இருக்கீங்க. அது சரி, பாத்தியா பெருசு பண்ண காரியத்தை. சாகரப்ப கூட எனக்கு 5 லட்சமா, அந்த மேகலாக்கு 50 லட்சமா. நிச்சயமா சொல்றேன், அவன் நரகத்துக்கு தான் போயிருப்பான். வா. தம்பி, இப்பதான் வேலைல இருந்து வரியா? ஆமா சார். பின்னால துணி காய போட்டுக்கிற மாதிரி தெரியுது. தெரியல சார், நான் இப்பதான் வரேன். ஒரு அம்மா காய போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். துணி காஞ்சிருச்சு, உங்க அம்மாவை போய் எடுத்துன்னு சொல்லு. தேவையில்லாம நீ எங்கெல்லாம் போக வேணாம். ஏன்னா கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணு இருக்கிற இடம், புரியுதா? சரி சார். போ. வாடா. ஏமா அந்த வீட்டுக்கு லூசாமா? எப்ப பார்த்தாலும் வீட்டுல கண்ணி பொண்ணு இருக்கு, வயசு வந்த பொண்ணு இருக்குன்னு அவரே வீடு விட போய் சொல்லிட்டு வந்துருவார் போல இருக்கு. டேய், மெதுவா பேசுடா, அவர் காதுல விழுந்துற போது. அவரை பத்தி தான் உனக்கு தெரியுமில்ல. நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் காப்பி எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. சரவணா, ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நான் வேலையில இருக்கும்போது கண்மணியை பார்த்தம்மா. அவங்க ஏதோ ஆடிட்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்களா. நான் பூபதினோட இன்னொரு கல்யாணத்தை பற்றி சொன்னேன். அவங்க ரொம்ப மனசு வருத்தத்தோட இருந்தாங்கம்மா. என்னடா பண்றது? இன்னைக்கு அங்க அக்காக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாண்டி, அப்பனும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு அநியாயம் பண்றாங்க. இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறாங்கன்னு சொன்னாங்க. என்னம்மா சொல்ற? பொண்ணு பார்க்க போறாங்களா? என்னமா அது அநியாயமா இருக்கு? இது கேட்கறது யாருமே இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவங்களுக்கு கிள்ளுக்கறியா இருக்கா? ஏன் இப்படி பண்றாங்க? அதுக்கு என்னடா பண்றது? என்ன பண்றதா? பெரியவங்க அங்கதானே இருக்காங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா? அக்காவால ஒன்னும் பேச முடியலடா. அந்த வீட்டுல மத்தவங்க எல்லாம் புத்தி இல்ல, பெரியம்மாக்குமா என்னமா நடக்குது? எனக்கு என்னடா தெரியும்? கண்மணி வாழ்க்கை அவளுக்கு கவலை நினைச்சிட்டாங்களா? இது சும்மா வரக்கூடாதுமா. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏதாவது பண்ணி ஆகணுமா? பெரியவங்க மாதிரி வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்கயா? ஏதோ பொண்ணு பார்க்கணும்ன்றா நீ சர்வசரமா சொல்லிட்டு இருக்கியா? டேய், முட்டாளாடா நீ? அறிவு கட்டத்தனமா பேசுற? ஒண்ணு தெரிஞ்சுக்க, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே நம்மளால எதுவும் செய்ய முடியாது. வா, போய் மூச்சை கழிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். பெருசா பேச வந்துட்டான். என்னடா வசூலுக்கு கிளம்பலையா? நீ பாட்டுக்கு என்னமோ உட்காந்து கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. போகணுமாம்மா, ஏதோ ஒரு விஷயம். என்ன 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 யோசனையில இருக்க? இல்லை, ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, நீ எதை மறந்தாலும் மறக்காட்டியும் வசூலை மறந்துடாத, அது முக்கியம். போ. சரி மாமா. மாமா, ஞாபகம் வந்துடுச்சு. என்ன? இந்த தட்சிணாமூர்த்தி இல்லை? ஆமா, அவன் நம்மகிட்ட பணமே வாங்கினது இல்லையே. பணம் எதுவும் கேட்டானா? அது இல்லை, அவன் வீடு பக்கத்தில் நிலம் இருக்குல்ல, அது விற்க போறானா. நிலத்தை விற்க போறானா? டேய், இந்த நல்ல விஷயத்தை போய் மறந்துட்டேன்னு சொல்றியே. ஏன் விற்க போறானா? அது அவன் பொண்ணுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்கானா. அந்த இடத்த வித்து தான் பெரிய லெவலில் கல்யாணம் பண்ண போறானா. அந்த நிலத்து மேல எனக்கு எப்பவுமே ஒரு கண்ணுடா. ரோட்டோரமா உள்ள இடம் வாங்கி போட்டோம்னா எக்கச்சக்கமான விலைக்கு போகும். ஆமா. டேய், இப்போ போய் ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துருவோம். டேய் பூபதி, என்னப்பா? நீ வண்டி எடு, அந்த நிலத்துக்கு போய் அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்துடலாம். வா வா, சீக்கிரம் வா. எடு எடு.
அறிவில்ல உனக்கு. போற நேரத்துல எப்படியாடா தும்புவாங்க? ச்சே, நான் தான் சகுனம் பார்த்து தான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமில்ல. இப்போ போய் தும்புறீங்க. நிலமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வேலையை பாரு. பெரியப்பாவுக்கு சகுனம் பார்க்குற பழக்கம் உண்டு. அபசகுனம்னு வந்துட்டா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அண்ணா ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, இன்கம் டேக்ஸ் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். சார் நான் சொல்ற அட்ரஸ் கொஞ்சம் நோட் பண்ணிங்க சார். நம்பர் 3 ராகவா ஸ்ட்ரீட், தண்டையார்பேட். சார் இந்த அட்ரஸ்ல தண்டபாணின்னு ஒருத்தர் இருக்கார் சார். ஃபைனான்ஸ்ங்கிற பேர்ல எக்கச்சக்கமா கந்து வட்டி வாங்கி வீட்டுல பதுக்கி வச்சிருக்காரு சார். டாக்ஸ் கட்டுறதே இல்லை சார். சார் இமிடியேட்டா போனீங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணலாம் சார். இப்பவே போகணும் சார். சார் இன்னும் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதா திட்டம் போட்டிருக்காங்க சார். சார் இது 100% உண்மை சார். நான் அவர்கிட்ட கடன் வாங்கி பாதிக்கப்பட்டவன் சார். சார் பேர் சொன்னா பர்சனல் ப்ராப்ளம் வரும் சார். நான் சொல்றதுல உண்மை சார். ஓகே, தேங்க்யூ சார். அம்மா தாயே, நீ தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும். நல்லபடியாக பொண்ணு பார்த்துட்டு வரணும். டேய், என்னடா சந்திர, இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடிப்பா. அம்மாங்க? அம்மா இங்கே தான் இருப்பா, அங்கே தான் பாரு. பேச்சுமத்து, மாமா இன்னும் ரெடி ஆகலையா? முட்டு கொடுத்து கலப்பணுமா உன்ன? இல்ல மாமா, வசூலுக்கு போலான்னு போறேன். வசூல் எல்லாம் வேண்டாம்டா, சீக்கிரம் போய் ரெடி ஆகுடா. சரி மாமா. ஏய், இதெல்லாம் எதுக்கு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இந்த வீட்ல என் பேச்சு எங்க எடுப்படுது? உன் வேலையை பார்த்துட்டு போடா. பெருசா எனக்கு சொல்ல வந்துட்டேன். அங்க இல்ல என்ன, இன்னும் ரெடி ஆகலையா நீ? என்னமோ உன் வீட்டு சொத்தை எவனோ கொள்ளையடிச்ச மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு நிக்கிறியா? போ, சீக்கிரம் ரெடி ஆகு. பதில் பேசுறாளா பாரு. ஏய், என்னடா இது ட்ரெஸ்? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் நல்லா தானே இருக்கு? ஏய், உனக்கு தான்டா பொண்ணு பார்க்க போறோம். இது என்ன கருப்பும் கருப்புமா போட்டுக்கிட்டு நிக்கிற? இது போதும்பா. சரி சரி, போ, காருக்கு போ, போ சீக்கிரம். தாமரை. என்ன மாமா? என்ன மாப்பிள, என்ன தாமரை ரெடி ஆச்சா இல்லையா? அவ கிளம்ப ஆரம்பிச்சு 3 மணி நேரம் ஆச்சு. ஆனா அவ ரெடி ஆகிற மாதிரி தெரியல. ஐயா, என்னது? பத்மினி, அம்மா பத்மினி. வந்துட்டேன் மாமா. மாமா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் மாமா. சரி சரி, அதெல்லாம் நீ வச்சுட்டு இன்னும் தாமரை ரெடி ஆகலையா? நீ போய் தாமரையை கிளப்பு சீக்கிரம் போ. என்ன தாமரை இது? புடவையெல்லாம் எப்படி கழிச்சு போட்டிருக்க? அதுல எதுவுமே நல்லா இல்ல. என் கலருக்கு எதுவுமே சூட் ஆக மாட்டேங்குது. ஏய், போதும் போதும், நிறுத்து நிறுத்து. இது பாடி ஸ்ப்ரே. இன்னமும் மூட்டை பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க. நெடியில தலையெல்லாம் கிறுகிறுன்னு வருது. நெடி அடிக்குதா? நான் என் ரூமை எவ்வளவு கமகமன்னு வச்சிருக்கேன். நெய் பாலிஷ் வாசனை, ஹேர் ஆயில் வாசனை, பாடி ஸ்ப்ரே வாசனை, பவுடர் வாசனை, செண்டு வாசனை, போதா குறைக்கு என் மல்லிகைப்பூ வாசனைன்னு கமகமன்னு வச்சிருக்கேன். நெடி அடிக்குதாம்ல நெடி. ஆமாம்மா, ரொம்ப வாசனை தான். யாராவது ரூம்குள்ள வந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் மூச்சு முட்டு செத்து போயிடுவாங்க. அவ்வளவு நாத்தம். உனக்கு பிடிக்கலன்னா வெளியில போ. நான் அழகு பண்ணிக்கிறதுல உனக்கு பொறாம. இந்த நெடிய கூட தாங்கிக்கலாம், உன் உலகில தான் தாங்க முடியல. ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டி. உன்னை பார்த்து யாராவது பொறாமப்படுவாங்களா? ஏன் என்ன பார்த்து பொறாமப்பட மாட்டாங்களா? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். என்ன பெரிய தகுதி? 30 லட்சம் ரூபாய வட்டிக்கு விட்டுருக்கேன். ஆம்பளை பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன தகுதி வேணும்? இதெல்லாம் ஒரு தகுதியா? நீ ரொம்ப ஓவரா பேசுற பத்துக்க. முதல்ல ரூம் விட்டு வெளியில போ. என்ன சும்மா நிறுத்து. ஏன் இப்ப கத்திட்டு இருக்கற? வாங்க பிரதர். பொண்டாட்டிய பேசுனது காதுல விழுந்தோன்னே சர்ன்னு கிளம்பி வந்துட்டியலாக்கும். ஏய், ஏன் லூசு மாதிரி உளறிக்கிட்டே இருக்கற? ஆமா ஆமா, உங்களுக்குலாம் தங்கச்சி பேசுனா உளர்ன மாதிரி தான் இருக்கும். ஆனா பொண்டாட்டி ஆவுன்னா சங்கீத மாதிரியெல்லாம் இருக்கும். நல்ல புருஷனாதான்டா வாச்சிருக்க அவளுக்கு. நீ இப்படி சால்ரா தட்டுறதுனால தான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா. என்னடி ஆடுறாங்க? உடே, இவட மனுஷன் பேசுவானாப்பா. அப்புறம் ஏன் என்கிட்ட பேசுற? நானா உன்னை பேச? ஆமா, உன்னை பேசிட்டாலும் வந்து இருக்கிறது ஒரு நாள். அந்த ஒரு நாளே சத்தம் கட்டாம போய. ஏன் என்ன சீண்டி சீண்டி பாக்குற? ஆமா, நீ பெரிய இவ. உன்னை சீண்டி சீண்டி பாக்குறதுக்கு கொஞ்சம் வாய மூடி சும்மா தான் இரு. என்ன இப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை? ஏப்பா, இவ என்ன ரொம்ப மட்டம் தட்டுறப்பா. நான் மேக்கப் பண்ணிட்டு போறேன், இல்ல என்னமும் பண்ணிட்டு போறேன். இவளுக்கு என்ன நெடி அடிக்குதாமா? செத்து போயிருவாளாம்.
பாடி ஸ்ப்ரேனா கொஞ்சமா அடிச்சுக்கணும். தலையில எடுத்து ஊத்திட்டா கேட்காம என்ன பண்ணுவாங்க? சரி சரி, நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது எதுக்கு இப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? விறுவிறுன்னு புறப்படுறதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. பேச்சுமுத்து போய் சகுனம் நல்லா இருக்க பார்த்துட்டு வா. சகுனமா? என்னமாமா சகுனம் கிகுனம் பேசுறீங்க? ஆமா, போன முறை ஒண்ணுமே பார்க்காம தான் ஒரு கல்யாணத்தை பண்ணோம், உருப்படாம போச்சு. இந்த முறை சகுனம், ஜோசியம், ஜாதகம், பொருத்தம் எல்லாம் பார்க்க போறேன். சரி மாமா. சரி சரி, ஏன் நிக்கிறப்போ? ஏய், குழந்தை எங்க? குழந்தை உள்ள தூங்குது, கொஞ்சம் தூக்கிட்டு வாய. இதுக்கு மட்டும் நான் வேணுமா உனக்கு? அங்க எங்க அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கா? ஏமா சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. ஏமா வாமா. ஏய் வாமா. என்ன உனக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? சீக்கிரம் வா, வாங்க. அவனா பேச்சு முத்து வராலும் மாட்டிக்கிறேன்ப்பா. ஏலாம் விடுறாங்க. செய்யற காரியமே ஒரு சரியில்லாத காரியம், இதில் சகுனம் வேற பார்க்கணுமா? செய்யறதே தப்பு, இதுல சுமங்கலி வேற சகுனமா வந்துட்டு இருக்கா. ஏய் பேச்சுமுத்து, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் நல்ல சகுனம் தான், சுமங்கலி தான் வந்துட்டு இருக்கா. எல்லாம் வாங்க. சரி சரி, வந்து வண்டியில ஏறு. வந்துட்டேன். ஏய், கேட்ட போட்டுட்டு வந்து ஏறுறா. சரிம்மா அம்மா. போங்க போங்க. போலாம். ரைட்.